ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கை-ஸ்கொயரோட சாம்பிள் 2 சம் ஒன்று பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடி சாம்பிள் 1 ஒன்று போட்டிருக்கோம். அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பாருங்கள். அப்போது இந்த சம் இன்னும் ஈஸியாக புரியும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கை-ஸ்கொயரோட சாம்பிள் 2 சம் பார்த்துடலாம். சாம்பிள் 1 நம்ம ஆல்ரெடி போட்டிருந்தோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதுக்கு முன்னாடி பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் இந்த சாம்பிள் 2 இன்னும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த சம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பிகாஸ் டேட்டாஸ் எதுவுமே டேபுலர் காலம் ஃபார்மேட்டில் இல்லை, கொஷின் ஃபார்மேட்லேயே இருக்குது. அதுவும் ஆஃப் த டேட்டா தான் இதில் கொடுத்துருக்காங்க. கொடுத்த டேட்டா வச்சு பேலன்ஸ் நம்ம தான் இதில் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா, அவுட் ஆஃப் 8,000 கிராஜுவேட்ஸ் இன் அ டவுன் 800 ஆர் ஃபீமேல் அண்ட் அவுட் ஆஃப் 1,600 கிராஜுவேட் எம்ப்ளாயீஸ் 120 ஆர் ஃபீமேல். யூஸ் chi-square to determine if any discrimination is made in appointments on the basis of gender. இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு டவுனில் 8,000 கிராஜுவேட்ஸ் இருக்காங்க. அதில் வந்து அப்போது ஓவரால் டோட்டல் 8,000 கிராஜுவேட்ஸ். அதில் 800 ஃபீமேல்ஸ் இருக்காங்க. அப்போ ஃபீமேலோட ஓவரால் டோட்டல் 800. அப்போ பேலன்ஸ் இருக்கவங்களாம் மேல் அப்படின்னு நம்மளே கன்சிடர் பண்ணிக்கணும். அடுத்து அவுட் ஆஃப் 1,600 கிராஜுவேட் எம்ப்ளாயீஸ். 8,000 கிராஜுவேட் பீப்புள்ஸில் எம்ப்ளாயி ஆனவங்க 1,600 மெம்பர்ஸ் இருக்காங்க. இப்போ மற்றவங்க எல்லாருமே அன்எம்ப்ளாயி. அந்த 1,600 எம்ப்ளாயியில் 120 தான் ஃபீமேல். இப்போ பேலன்ஸ் எல்லாமே மேல். இப்படி தான் இதிலேருந்து நம்ம டேட்டாஸ் நம்மளே க்ரியேட் பண்ணணும். ஸோ இப்போ இதை வச்சு எப்படி இந்த சம் சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த கொஷினில் என்ன ஸ்டேட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, ஜெண்டரை பேஸ் பண்ணி தான் எம்ப்ளாய்மெண்ட் ஆகுறாங்களா, அதாவது ஃபீமேல்ஸ்க்கு தான் அதிக எம்ப்ளாய்மெண்ட்ஸ் வருதா, இல்லை மேல் அதை பேஸ் பண்ணி தான் அதிக எம்ப்ளாய்மெண்ட்ஸ் வருதா, அதான் இப்போ நம்ம ஸ்டேட் பண்ண போகிறோம். ஸோ சொல்யூஷனில் ஃபஸ்ட் எடுத்த ஸ்டெப்பு H0 H1 நல்ல ஹைப்போதசிஸ் அல்டர்னேட்டிவ் ஹைப்போதசிஸ் செட் பண்ணிக்கணும். தேர் இஸ் நோ டிஸ்கிரிமினேஷன், எந்த பாகுபாடும் கிடையாது ஜெண்டருக்கும் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கிறோம். அடுத்து H1 ஆமாம், ரெண்டுத்துக்கும் பார்ஷியாலிட்டி பயாஸ்டாக தான் வந்து எம்ப்ளாய்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, ஜெண்டர் பேஸ் பண்ணி தான் எம்ப்ளாய்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து அக்செப்டட் ஹைப்போதசிஸ் செட் பண்ணிக்கிறோம். இது வந்து ரொம்ப கஷ்டம் கிடையாது, கொஷின்லேயே இருக்கும். அதையே நீங்கள் அப்படியே வந்து தேர் இஸ் நோ தேர் இஸ் அப்படி கட் ஷார்ட் பண்ணி கூட தேர் இஸ் ஆட் பண்ணி இங்கே எழுதிக்கலாம். ஹைப்போதசிஸ் செட் பண்ண பிறகு நம்ம இதுக்கான டேபுலர் காலம் போடணும். நான் ஆல்ரெடி இங்கே டேபுலர் காலம் போட்டு வச்சுருக்கேன். இதை எப்படி நான் ஃபில் பண்ணேன்னு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ இப்போ கொஷினில் பார்த்தீங்கன்னா, அவுட் ஆஃப் 8,000 கிராஜுவேட்ஸ் இன் அ டவுன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது ஓவரால் டோட்டல் அப்போ 8,000. ஸோ இந்த மாதிரி எம்டியாக ஒரு டேபுலர் காலம் போட்டு வச்சுக்கோங்க. மைண்டில் நீங்களே அசியூம் பண்ணிக்கோங்க. ஃபீமேல் பற்றி பேசியிருக்காங்கன்னா அப்போ இன்னொரு ஆட்ரிபியூட் மேல், எம்ப்ளாயி பற்றி பேசியிருக்காங்கன்னா அப்போ இன்னொரு ஆட்ரிபியூட் அன்எம்ப்ளாய்டு. அதனால ஒரு எம்டி டேபிள் நீங்களே போட்டுட்டு இப்போ அந்த ஓவரால் டோட்டல் வேல்யூவை நான் இங்கே ஃபில் பண்ணுறேன். 8,000. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, 800 ஆர் ஃபீமேல். அந்த 8,000ல் ஃபீமேலோட டோட்டல் 800. ஸோ இங்கே இருக்க ஃபீமேலோட ஓவரால் டோட்டல் 800. அடுத்து அவுட் ஆஃப் 1,600 கிராஜுவேட் எம்ப்ளாயீஸ் 120 ஆர் ஃபீமேல். அப்போ கிராஜுவேட் எம்ப்ளாயீஸ் வந்து 1,600. அப்போ எம்ப்ளாயீஸோட ஓவரால் டோட்டல் 1,600. அதில் 120 ஃபீமேல். ஸோ எம்ப்ளாயி ஃபீமேல் அங்கே வந்து 120 ஃபில் பண்ணிக்கிறோம். ஃபில் பண்ணி முடித்த பிறகு இப்போ பேலன்ஸ் வேல்யூ நம்ம தான் கண்டுபிடிக்கணும். 800ல் 120 போச்சுன்னா பேலன்ஸ் அன்எம்ப்ளாயி ஃபீமேலோட வேல்யூ 680. அதே மாதிரி இங்கே 8,000ல் 1,600 போச்சுன்னா அப்போ பேலன்ஸ் 6,400. அதே மாதிரி இங்கே 1,600ல் 120 போச்சுன்னா அப்போ எம்ப்ளாய்டு மேலோட வேல்யூ 1,480. அதே மாதிரி 6,400ல் 680 போச்சுன்னா அப்போ அன்எம்ப்ளாய்டு மேலோட வேல்யூ 5,720. ஸோ இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா இதோடைய டோட்டல் கிடச்சிரும் 7,200. இப்படி தான் இந்த டேபுலர் காலம் போட்டு நம்மளே ஃபில் பண்ணியிருக்கிறோம். கொடுத்த வேல்யூவை வச்சு மற்ற அப்சர்வ்டு வேல்யூஸ் நம்ம இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த டேபுலர் காலம் போட்டு அப்சர்வ்டு வேல்யூஸ் கண்டுபிடிச்ச பிறகு அப்சர்வ்டு வேல்யூஸ் இந்த நாளையும் வச்சு நம்ம எக்ஸ்பெக்டட் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். அந்த எக்ஸ்பெக்டட் வேல்யூஸ் E of 1480 இந்த ஃபஸ்ட்டு செல்லோட எக்ஸ்பெக்டட் வேல்யூ, அதோடைய ரோ டோட்டல் இன்ட்டு காலம் டோட்டல் டிவைடட் பை ஓவரால் டோட்டல். ரோ டோட்டல் 1,600,
column total 7200 divided by overall total 8000 பண்ணோன்னா 1440 ஆன்சர் வருது. அதே மாதிரி E of 120, இப்போ 120யோட ரோ டோட்டல் 120யோட காலம் டோட்டல் டிவைடட் பை ஓவரால் டோட்டல் பண்ணால் 160. அதே மாதிரி E of 5720க்கு ரோ டோட்டல் காலம் டோட்டல் டிவைடட் பை ஓவரால் டோட்டல் 5760. அதே மாதிரி E of 680க்கு ரோ டோட்டல் காலம் டோட்டல் டிவைடட் பை ஓவரால் டோட்டல் ஆன்சர் 640. ஸோ இந்த இ வேல்யூஸ் எல்லாம் இப்போ கண்டுபிடிச்ச பிறகு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இதை கை ஸ்கொயர் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம். கை ஸ்கொயர் ஃபார்முலாவில் ஃபஸ்ட்டு ஓ வேல்யூஸ் எல்லாம் லைனாக என்டர் பண்ணோம். இதான் ஓ வேல்யூஸ். இதை அதே அலைன்மெண்ட்டில் லைனாக என்டர் பண்ணிவிட்டு அதுக்கு நேராக அதுக்கு கிடச்ச இ வேல்யூஸ் அதையும் அதே ஸ்ட்ரைட்டில் இங்கே ஈன்னு போட்டு என்டர் பண்ணிகிட்டே வரணும். பண்ணி முடித்த பிறகு ஓ மைனஸ் இ பண்ணணும். ஓ மைனஸ் இ பண்ணோன்னா 40 -40 -40 40. இது மைனஸ் இருந்தாலும் ப்ளஸ் இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை, பிகாஸ் ஸ்கொயர் பண்ணும்போது எல்லாமே ப்ளஸ்ஸாக தான் ஆகிடும். ஸோ இப்போ ஓ மைனஸ் இ பண்ண பிறகு அந்த வேல்யூஸை ஸ்கொயர் பண்ணணும். 40யை ஸ்கொயர் பண்ணால் 1600, -40யை ஸ்கொயர் பண்ணால் 1600. சிமிலர்லி -40 1600 +40 1600. மேக்ஸிமம் கை ஸ்கொயரில் இந்த வேல்யூ சிமிலராக தான் வரும். அப்படி வந்துச்சுனாலே நம்ம போடுற சம் கரெக்டுன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். அடுத்து ஓ மைனஸ் இ ஹோல் ஸ்கொயர் பண்ண பிறகு அதை டிவைடட் பை இ பண்ணணும். ஸோ 1600 டிவைடட் பை அதோடைய இ வேல்யூ என்ன 1440 பண்ணோன்னா இந்த வேல்யூ கிடைக்கும். செகண்ட் ஒன் 1600 டிவைடட் பை அதோடைய இ வேல்யூ 160 பண்ணோன்னா இந்த வேல்யூ கிடைக்கும். அதே மாதிரி 1600 டிவைடட் பை இந்த வேல்யூ பண்ணால் 0.28 கிடைக்கும். 1600 டிவைடட் பை 640 பண்ணால் 2.5 இந்த வேல்யூ கிடைக்கும். ஸோ இப்போ இந்த 4 வேல்யூவும் சமேஷன் பண்ணணும். சமேஷன்னா ஆட் பண்ணணும். 4 வேல்யூவும் ஆட் பண்ணால் கை ஸ்கொயரோட கேல்குலேட்டட் வேல்யூ 13.89 கிடச்சிரும். ஸோ இப்போ கை ஸ்கொயரோட கேல்குலேட்டட் வேல்யூ 13.89 நீங்கள் எடுத்து எழுதிக்கங்க. இது கண்டுபிடிச்ச பிறகு நம்ம நம்பர் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் கண்டுபிடிக்கணும். டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து நம்பர் ஆஃப் ரோஸ் -1 இன்ட்டு காலம் -1. நம்மளுக்கு கொஷினில் எத்தனை ரோ இருந்தது? இது 2 ரோ, இது 2 காலம். ஸோ ரோ டோட்டல் 2, காலமுடைய டோட்டல் 2. இதில் வந்து இந்த டோட்டலை வந்து நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ஒன்லி இந்த ஓ வேல்யூஸ் மட்டும்தான் நம்ம வந்து டேப்லர் காலமாக கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அப்போ ரோவோடைய டோட்டல் 2, காலமுடைய வேல்யூவும் 2. அதான் இங்கே போட்டிருக்கோம். 2 - 1 இன்ட்டு 2 - 1 1 × 1 1. ஸோ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 1. கொஷினில் வந்து லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் கொடுக்கல, நான் ஷார்ட்டாக எல்ஓஎஸ்னு எழுதியிருக்கேன். லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் கொடுக்கலன்னா நம்ம எப்போவுமே 0.05 தான் அசியூம் பண்ணிப்போம், அதாவது 5%ன்னு அர்த்தம். ஸோ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 1க்கு 0.05 லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸோட டேபிள் வேல்யூ 3.841. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் சாம்பிள் 1லேயே. சாம்பிள் 1 வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த சம் ஈஸியாக கிளியராக புரியும். அதில் நம்ம பார்த்துருக்கோம் டேபிள் வேல்யூ எப்படி பார்க்கணுன்னு. ஸோ இப்போ டேபிள் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் 3.841. கை ஸ்கொயரோட கேல்குலேட்டட் வேல்யூ இங்கே எழுதிக்கங்க, டேபிள் வேல்யூவையும் எழுதிக்கங்க. இப்போ செக் பண்ணிங்கன்னா தெரியும் நம்ம கேல்குலேட்டட் வேல்யூ கிரேட்டர் தென் த டேபிள் வேல்யூ. 13.89 இஸ் கிரேட்டர் தென் 3.841. ஸோ ஃபைனலாக நம்ம இங்கே ஸ்டேட் பண்ணுறது கை ஸ்கொயர் கேல்குலேட்டட் வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் கை ஸ்கொயர் டேபிள் வேல்யூ. இங்கே எழுதியிருக்கோம் பாருங்கள், 13.89 இஸ் கிரேட்டர் தென் 3.841. ஸோ அப்படி கேல்குலேட்டட் வேல்யூ டேபிள் வேல்யூவை விட கிரேட்டர் தென்னாக இருந்தால் வி ரிஜெக்ட் த நல் ஹைப்போதிசிஸ்னு அர்த்தம். ஸோ ஹென்ஸ் எழுதிடணும் H0 இஸ் ரிஜெக்டட் அட் 0.05 லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு எழுதிட்டு நம்ம ஆல்ரெடி H0ன்னு ஸ்டேட் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ தேர் இஸ் நோ டிஸ்கிரிமினேஷன். அந்த பேலன்ஸ் வந்து நீங்கள் வந்து நம்ம இங்கே H0ல் ஸ்டேட் பண்ணியிருக்கோம். தேர் இஸ் நோ டிஸ்கிரிமினேஷன் இஸ் மேட் இன் அப்பாயின்மெண்ட்ஸ் ஆஃப் கிராஜுவேட் எம்ப்ளாயீஸ் அக்கார்டிங் டு ஜெண்டர். அதை நீங்கள் இங்கே ஃபுல்லாக எடுத்து எழுதிக்கலாம் அந்த H0. ஸோ தேர் இஸ் நோ டிஸ்கிரிமினேஷன் அந்த லைன் இங்கே எடுத்து எழுதிடுங்க. முடிச்சிட்டா இவ்வளோ தான் கை ஸ்கொயர் ப்ராப்ளம். சிம்பிள், ரொம்ப சிம்பிள் பட் இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ முன்னாடி நம்ம டேப்லர் ஃபார்மேட்டில் பார்த்தோம், இப்போ கொஷின் வேர்டிங் ஃபார்மேட்லேயே இருந்தது. இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின், நிறைய யூனிவர்சிட்டி பேப்பரில் வரும்.
ஸோ நான் போடுற சாம்பிள்ஸ் நம்ம அடுத்தடுத்து பார்த்துட்டு வந்தாலே நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் கமெண்டில் போடுங்க. வேறு ஏதாச்சும் டாபிக் பேசணுன்னாலும் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.